அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது idioms அண்ட் phrases. நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் idioms அண்ட் phrases அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்க்கும் அந்த வேர்ட்ஸ்க்கும் சில நேரத்தில் சம்மந்தம் இருக்கும், சில இடத்துல சம்மந்தம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் idioms அண்ட் phrases. அந்த idiomsல இருக்கக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சில 8 விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல break a leg. break a leg. break a leg அப்படின்றது காலை உடைக்கிறது அப்படின்றது கிடையாது. break a leg அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் லக். குட் லக் அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து விஷ் பண்றது. I know you will rock, break a leg. I know you will rock the show, break a leg அப்படின்னா நீ வந்து ஒரு ஷோ வந்து போய் நடத்த போறல, அந்த ஷோவை நீ வந்து கலக்கிடுவேன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஆல் தி பெஸ்ட்டு. அந்த ஆல் தி பெஸ்ட்டு இல்லை நீ வேற லெவலில் பண்ணிடுவ, குட் லக் அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் பிரேக் எ லெக். பிரேக் எ லெக் அப்படின்றது என்னது, காலை உடச்சிருவேன் இல்லை கால் உடஞ்சிரும் அப்படின்றது கிடையாது. குட் லக், குட் லக், உனக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அந்த குட் லக், அந்த குட் லக் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க இடியம்ஸில் பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் கோல்டு ஃபீட். கோல்டு ஃபீட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அதுக்கு மீனிங் வந்து நர்வஸ். நர்வஸ் அதாவது பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பதட்டமாக இருக்குப்பா, ஐ ஃபீல் நர்வஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐ ஃபீல் நர்வஸ் அப்படின்னா என்னது, நான் பதட்டமாக இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்றது. அது என்ன சொல்லலாம், இட் ஃபீல்ஸ் லைக் ஐம் பீயிங் இன்டு கோல்ட் ஃபீட் அப்படின்னா இட் ஃபீல்ஸ் லைக் ஐம் பீயிங் இன்டு கோல்ட் ஃபீட், நான் வந்து பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்றது தான். அடுத்து ஹிட் த புக்ஸ். ஹிட் த புக்ஸ் அப்படின்னா புக்கை போட்டு அடிக்கிறது அப்படின்றது கிடையாது. ஹிட் த புக்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னது, ஸ்டடி, படி. இப்போ படிப்பா, ஏன் இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு என்ன சொல்றது இடியம்ஸில் ஹிட் த புக்ஸ். ஹிட் த புக்ஸ். வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ், நீ ஏன் படிக்க மாட்ற, நீ ஏன் படிச்சா என்ன அப்படின்றத எப்படி கேட்பீங்க, வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ். வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ்னா ஏன் படிக்கவே மாட்ற, படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ். வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ். சொல்லுங்க, வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ், ஏன் படிக்க மாட்ற, படிக்கலாம்ல அப்படின்றதா வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ். வை டோன்ட் யூ ஸ்டடி, அந்த வை டோன்ட் யூ ஸ்டடிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், வை டோன்ட் யூ ஹிட் த புக்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஹிட் த புக்ஸ்னா புக்கை போட்டு அடிக்கிறதுன்னு கிடையாது, ஹிட் த புக்ஸ்னா படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஆன் தின் ஐஸ். ஆன் தின் ஐஸ் அதாவது மெல்லிசா இருக்கக்கூடிய ஐஸ் மேலே அப்படின்றது கிடையாது. ஆன் தின் ஐஸ் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னது, ரிஸ்கி சிச்சுவேஷன். ரிஸ்கி சிச்சுவேஷன் அதாவது ஆபத்தான சூழ்நிலை, ஆபத்து நிறைந்த சூழ்நிலை அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆன் தின் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆன் தின் ஐஸ் அப்படின்றது என்னது, ஆபத்து நிறைந்த சூழ்நிலை. ஆன் தின் ஐஸ் அப்படின்றது என்னது, ஆபத்து நிறைந்த சூழ்நிலை. தி பிளேஸ் சீம்ஸ் டு பி தின் ஐஸ். தி பிளேஸ் அண்ட் மை சிச்சுவேஷன் சீம்ஸ் டு பி தின் ஐஸ் அப்படின்னா அந்த இடமும் அந்த சூழ்நிலையும் எப்படி இருக்கு, ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கிறது. ஓகே, ஐ எம் பீயிங் இன்டு தின் ஐஸ் அப்படின்னா என்னது, ஐ எம் பீயிங் இன்டு தின் ஐஸ்னா நான் இப்போ இருக்கிறதே வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தான் இருக்கேன். ஐ ஆம், நான், பீயிங் எதுல இருக்கேன், பீயிங் இன்டு தின் ஐஸ் அப்படின்னா நான் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் ஒரு ரிஸ்கான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஐ எம் பீயிங் இன்டு தின் ஐஸ். ஐ ஆம் பீயிங் இன்டு தின் ஐஸ்னா நான் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் மெலிசான ஐஸ்ல இருக்கேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, நான் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் பீயிங் இன்டு தின் ஐஸ் அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னது, ஆபத்தான சூழ்நிலை. ஹீ இஸ் அவன் வந்து, ஹீ இஸ் பீயிங், பீயிங்னா அது இருக்கிறது. He is being into எதுல இருக்கான், thin ice, ஆபத்தான சூழ்நிலையில இருக்கான். She is being into thin ice அப்படின்னா என்னது, அவள் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாள். அவள் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாள் அப்படி சொல்லும், she is being into thin ice. ஓகே, அடுத்து spill the beans. spill the beans. இந்த spill the beansக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சீக்கிரட்டை வந்து போட்டு உடச்சு விட்டுறதுன்னு சொல்ல, அப்பா வந்து உடச்சு விட்டான்ப்பா, உடச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சொல்லவே கூடாதுன்னு வச்சிருந்த ரகசியத்தை யாராவது போட்டு கொடுத்துட்டாங்க இல்லை போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்வாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பில் த பீன்ஸ். இந்த வார்த்தையிலேயே நமக்கு தெரியும், ஸ்பில் அப்படின்னா கொட்டுறது,
பீன்ஸ் அப்படின்றது என்னது? ஒரு பீன்ஸ் வந்து அமைதியாக மடக்கி நம்ம வச்சுருக்கோம் ஒரு துணி பையில போட்டு, அது அப்படியே சிந்திருச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை வந்து சிந்த விடுறது, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்றது என்னது? ரிவீல் அ சீக்ரெட், அதாவது ஒரு சீக்ரெட்டாக வச்சிருந்த ஒரு விஷயத்தை அப்படியே வெளிப்பட்டமாக அப்படியே சொல்கிறது தான் என்னது? ஸ்பில் த பீன்ஸ். சொல்லுங்க, ஸ்பில் த பீன்ஸ். ராஜு had a very big secret but unfortunately he spilled the beans. அப்படின்னா அவன் வந்து ராஜுக்கு ஒரு சீக்ரெட் இருந்தது, அன்ஃபார்ச்சுனேட்லி, அதாவது ஃபார்ச்சுனேட் இல்லாமல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு சீக்ரெட்டை வந்து அப்படியே சொல்லிட்டான்ப்பா, அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருந்த அந்த சீக்ரெட்டை வந்து சொல்லிட்டான் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து zip your lip. zip your lip அப்படின்னா என்னது? நமக்கு தெரியும், பி குவைட், அமைதியா இரு அப்படின்னா zip your lip. வாயில ஜிப்பை போட்டு மூடி இருப்பா அப்படின்னா என்னது அர்த்தம்? அதுக்கு வந்து பி குவைட், அமைதியா இரு, பேசாத, வாயே திறக்காதன்றதான் எனக்கு zip your lip. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. zip your lipனா என்னது? பேசாத. can you please zip your lip அப்படின்னா என்னது? can you please zip your lip? தயவு செஞ்சு உன்னால வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? can you please zip your lip? ரொம்ப தொண யாராவது பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து can you please zip your lip அப்படின்னு சொல்லுங்க. அதாவது உன்னால தயவு செஞ்சு வாயை மூடிட்டு அமைதியா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லலாம். கேன் யூ ப்ளீஸ் பி குவைட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா பேசணும், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா பேசணும், கேன் யூ ப்ளீஸ் zip your lip அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்க பேசுற இங்கிலீஷ் அப்படியே வித்தியாசமா டிஃப்ரெண்டா சூப்பரா தெரியும். அடுத்து பைட் யூர் டங். இதை ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருந்தேன். பைட் யூர் டங். பைட் யூர் டங் அப்படின்றது என்னது? டோன்ட் ஸ்பீக், பேசாத, அமைதியா இரு. அதாவது ஒரு விஷயம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு, நம்ம அமைதியாக சொல்லணும்னு வந்துடும், சொல்லிட்டோம்னா தேவையில்லாத வம்பு வந்துடும். அப்போ என்ன பண்ணோம்? நாக்கு கடிக்கிற மாதிரி அமைதியாக இருக்கும்ல, அதான் பைட் யூர் டங். சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே நாக்கு கடிக்கிற மாதிரி அப்படியே அமைதியாகிடும் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்? பைட் யூர் டங். என்ன சொல்லுவாங்க? பைட் யூர் டங். அடுத்து இன் ஹாட் வாட்டர் அப்படின்னா என்னது? இன் ஹாட், ஐ மீன் ஹாட் வாட்டர். ஐ மீன் ஹாட் வாட்டர் அப்படின்னா நான் சுடுதண்ணியில் இருக்கேன்னு அர்த்தமா? கிடையாது. நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன்ப்பா அப்படின்றது தான் வந்தது. ஐ மீன் ஹாட் வாட்டர். ஐ மீன் ஹாட் வாட்டர்னா என்னது? நான் ஒரு ட்ரபிளில் இருக்கேன், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்றத என்னது? ஐ மீன் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர்னா சுடுதண்ணியில் இருக்கிற மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஃபீல்ஸ் லைக் ஐம் பீயிங் இன்டு ஹாட் வாட்டர் அப்படின்னா நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஒரு சுடுதண்ணியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்க மாதிரி உணர்றேன் அப்படின்றது தான் இட் ஃபீல்ஸ் லைக். இட் feels like I am being into hot water. சொல்லுங்க, it feels like. அது எப்படி ஃபீல் ஆகுது? I am, நான் being, எதில் இருக்கேன்? hot water, ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். it feels like, எழுதிக்கோங்க, it feels like I am being into hot water. இட் ஃபீல்ஸ் லைக் ஐம் பீயிங் இன்டு ஹாட் வாட்டர்னா எனக்கு எப்படி உணர்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்க மாதிரி நான் உணர்றேன் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துலாமா? பிரேக் அ லெக் அப்படின்றது குட் லக், அதாவது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. கோல்டு ஃபீட் அப்படின்றது பதட்டம், அதை வந்து நர்வஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிட் த புக்ஸ் அப்படின்றது படிக்க சொல்றது, ஸ்டடி. அதுக்கப்புறம் ஆன் தின் ஐஸ் அப்படின்றது என்னது? ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ரிஸ்கி சிச்சுவேஷன். ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்றது ரிவீல் அ சீக்ரெட், அதாவது ஒரு ரகசியத்தை போட்டு உடைக்கிறது. அதுக்கப்புறம் ஜிப் யுவர் லிப்ஸ் அப்படின்றது பி குவைட், அமைதியாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பைட் யுவர் டங் அப்படின்றது என்னது? அமைதியாக இருக்கிறது, அதாவது வாயை திறக்காம அமைதியாக இருக்கிறது, அதாவது சொல்ல வந்தது அப்படியே முழுங்கிக்கிறது. இன் ஹாட் வாட்டர் அப்படின்றது என்னது? இந்த இடத்துல இன் ட்ரபிள், அதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறது தான் வந்து இன் ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு முக்கியமான 8 idioms, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதை வந்து அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த idioms பேஸ் பண்ண சென்டென்ஸை வந்து சொல்லி பாருங்க. இதை கொஞ்சம் மனப்பாடமாகவும் ஆக்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இது உதவும். இந்த மாதிரியான ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் இல்லை இங்கிலீஷில் டெக்னிக்காலிட்டிஸை தெரிஞ்சுக்கணுன்னா இங்கிலீஷ் பிச்சை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.